ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம். வேகர் சார் இருக்காரு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நேத்துல இருந்து கொஞ்சம் பாசிட்டிவா ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ எதனால வந்து இந்த பாசிட்டிவ்ல ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கேட்கலாம். ஏன்னா திடீர்னு வந்து 600 பாயிண்ட் 1000 பாயிண்ட்னு இறங்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா 300 400 ஏறுது. ஸோ அவங்க ஒண்ணுமே புரியல. அண்ட் மோடி வேற நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு. COVID-19 சிச்சுவேஷன் மாதிரி நீங்க வந்து ஹேண்டில் பண்ண தயாரா இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஒரு பயமா இருக்கு. இதெல்லாம் வந்து வேகா சார் கிட்ட தான் கேட்க போறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு 2 நாளா பாசிட்டிவா போகுது. இதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் வந்து இப்போ நான் ஒரு 5 நாள் வந்து ஈரான் மேல வார் பண்ண போறது இல்லை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதோட எதிரொலி தான் இதுவா, இல்ல வந்து என்னனால சார் மார்க்கெட் இப்போ போகுது? சரி, 2 நாளா மேலே ஏறிட்டு இருக்கு. நேற்று எதுக்கு ஏறிச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி தான். நேற்று ஏறினது வந்து ட்ரம்ப் வந்து ஒரு 5 நாள் வந்து நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொல்லி. ஓகே. ஸோ அதில் வந்து யார் ஜெயிச்சானோ யார் தோத்தானோ அதெல்லாம் நம்ம வந்து பேசல. ஆனால் என்னன்னா 5 நாள் வார் நடக்கலைன்னா அது வந்து கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகும் சொல்லி. ஓகே. ஆனால் அது வந்து நேத்தோட அந்த ஸ்டோரி ஓவர். ஓகே. எதுக்குன்னா அது சொன்ன அப்புறம் இன்னைக்கு வந்து ஈரான் வந்து குவைத் மேலே ஏதோ அட்டாக் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ வார் வந்து ஃபுல்லாக நிற்கல. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால நேற்று வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இன்னைக்கு வந்து திரும்பி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிகவரி ஆகிட்டு இருந்தது. எதுக்குன்னா இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து வாரை வந்து ஜெயிச்சாச்சு ஆல்ரெடி. ஓகே. அண்ட் அது சொல்கிறதோ இல்லையோ அது வந்து முக்கியம் இல்லை. மெயினாக ஒரு அட்லீஸ்ட் அங்கங்கே ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா ஈரான் அண்ட் யூஎஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஓகே. ஸோ வார் நின்றுச்சு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் தோத்துட்டாரு, நான் தோத்துட்டேன், இதெல்லாம் வாரில் சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட்ஸு. ஓகே. இது வந்து நம்ம ஏன்னா நம்ம 2 பேரும் சண்டை போடுறோன்னா, நான் ஜெயிச்சிட்டேன் நீ ஜெயிச்சிட்டேன் எல்லாரும் வந்து அதெல்லாம் பேசுவாங்க கண்டினியூஸாக. ஆனால் யார் ஜெயிச்சா யார் தோத்தா இது வந்து டைம் தான் சொல்லும். ரைட்டா? அஃப்கோர்ஸ் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, யூஎஸ் முன்னாடி வந்து ஈரான் வந்து ரொம்ப நாளெல்லாம் தாங்க முடியாது, சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஓகே. யூஎஸ் எங்கேயும் இருக்குது, ஈரான் எங்கேயும் இருக்குது. அண்ட் இது வந்து எப்போவுமே யூஎஸ்க்கு வந்து ஈரானுக்கு வந்து அது டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். சரி, இது பற்றி நம்ம வந்து பொலிட்டிக்ஸே பேசல, இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் பற்றி பேசல. என்ன இன்னைக்கு நியூஸ் ஓடிட்டு இருந்ததுன்னா, யூஎஸ் அண்ட் ஈரான்லேருந்து சீனியர் ஒஃபிஷியல்ஸ், அது வந்து முஸ்தபா கூட இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் லீடர்னு சொல்கிறாங்கல்ல அவராக கூட இருக்கலாம். ஸோ அவரோட யூஎஸ் பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ பேச்சுவார்த்தை நடந்தாலே என்ன பாசிட்டிவ்னா, ஈரான் இவ்வளோ வரைக்கும் நான் அடிச்சிடுவேன் மட்டும் சொல்லிட்டு இருந்தான்ல. ஓகே. அந்த மாதிரி அப்படியே சொல்லிட்டு இருந்தா இப்போ வந்து ஓகே நம்ம பேசலாம்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்திருக்கு. ரைட்டா? அதே ஒரு பெரிய பாசிட்டிவ் மார்க்கெட்டுக்கு. ஸோ இவ்வளோ வரைக்கும் நான் பேசவே மாட்டேன், சரிப்பா நான் பேசுறதுக்கு ரெடி, நம்ம வந்து நிறைய வாட்டி ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் சமாளிப்போம். இல்லை நான் இதை பண்ணி தான் தருவேன், இப்போ பண்ணாத பாப்பா, நான் ஓகே சரி நான் இப்போ பண்ணல அப்படின்னு சொன்னால் ஒரு ரீகன்சிலியேட்டரி பொசிஷன் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது. ஓகே. இது வந்து யூஎஸ்க்கும் நல்லது, இஸ்ரேலுக்கும் நல்லது, ஈரானுக்கும் நல்லது. பேச்சுவார்த்தை பண்ணி அவங்க வந்து வாரை நிறுத்தினா டெஃபினெட்லி 3 பேருக்கும் நல்லது. 3 பேருக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே நல்லது. ரைட்டா? அதில் அந்த இந்தியா கூட சஃபர் ஆகிட்டு இருக்குல்ல, நம்ம கூட இங்கே கூட பிரச்சனை எல்லாம் வருது. ஆல்ரெடி பிரதமர் சொல்லியிருக்காரு பிரச்சனை எல்லாம் பெருசாக ஆகலாம்னு சொல்லி. ஏன்னா வார் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தால் பிரச்சனை வந்து பெருசாக ஆகலாம். ஸோ இது வந்து அவங்கள மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நல்லது. ஸோ பேச்சுவார்த்தை நடத்தினா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே போகும். அது வந்து நான் போன ஷோவில் கூட நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருதோ அன்றைக்கி வந்து மார்க்கெட் ஷார்ப்பாக ரிகவரி ஆகும். பாருங்களேன், நேற்று ஷார்ப்பாக ஆயிடுச்சு, இன்னைக்கு கூட ஷார்ப்பாக இருக்குது. ரைட்டா? எங்கேருந்து உள்ள ஸ்டார்ட் பண்ணோமோ அவ்வளோ வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போகலாம். கன்ஃபார்மாக பேச்சுவார்த்தை கண்டினியூஸாக போயிட்டு இருந்தா ஒரு 2 நாள் மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா இல்லை நாங்கள் திரும்பி சண்டை போடுவோம்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஓடாது. கண்டிப்பாக திரும்பி ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனால் சண்டை போடாமல் பேசிகிட்டே இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே போகும். அது நம்பர் 1 விஷயம். 2வது, இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா இல்லையா? மார்க்கெட் மேலே போனதுனால நம்ம வந்து இன்றைக்கி உள்ளே இறங்கி உடனே இல்லாமல் வாங்கிடணுமா? அவசியம் இல்லை. கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிருக்கு, திரும்பி கீழே போயிடுமா, வித்துடலாமா, அதுவும் வந்து யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்கு, யூஎஸ் கிட்ட சவுதி அரேபியா ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாம்பிங்கை வந்து ஈரான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுங்கன்னு சொல்லி, இன்னும் அக்ரெசிவாக பண்ணுங்க.
ம். ஸோ அந்த வார் வந்து இது பெருசாகணும். சவுதி அரேபியா வந்து அவங்களோட ஏர் பேசஸ் எல்லாம் வந்து யூஎஸ் ஃபோர்ஸஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ம். சவுதி அரேபியா இஸ் டோட்டலி அகைன்ஸ்ட் ஈரான். ஓகே, ஓகே. ஸோ சார் அதே மாதிரி இந்த இஸ்ரேலும் மாதிரி வந்து அவங்களும் வந்து வார விடுற மாதிரி இல்ல, அவங்க இன்னும் அடிச்சுட்டு தானே சார் இருக்காங்க. இஸ்ரேலுக்கு வந்து சர்வைவல் இஷ்யூ. ஓகே, ம். இஸ்ரேல் வந்து அடிக்கலைன்னா இஸ்ரேலை காலி பண்ணிடுவாங்க எப்பயாவது. ஹமஸ் வந்து என்ன பண்ணிச்சு ஸ்டார்டிங்ல இந்த காசாவும் இஸ்ரேல் வாரத்துக்கு முன்னாடிக்கு ஹமஸ் என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து அவன்ல போட்டு ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ இவங்க இஸ்ரேலும் நிறுத்துவாங்க, வாரை கண்டிப்பா நிறுத்துவாங்க. இவங்க எல்லாரும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம் சொன்னாங்கன்னா எல்லாரும் வந்து நிறுத்துவாங்க. ஓகே, ஆனா அது 100% உடனே ஆயிடும் அது வந்து என்னால சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, என்னாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அது உடனே ஓகே இன்வென்ட் வந்து வார ஆகாது, இன்வென்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடும், பிரச்சனை இல்லை, மார்க்கெட்டில் வந்து நம்ம டக்கு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பொசிஷன் வந்து இன்னும் வரல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து என்ன ஷோர்னா, எப்போ கீழே போயிட்டே இருக்கோ நீங்கள் வந்து ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு வந்து வார் நிறுத்துதோ, இது 2 நாளில் சாம்பிள் பார்த்தாச்சு ரைட்டா, ஜஸ்ட்டு ஒரு ரியூமர் நாங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 5 நாள் நாங்கள் அடிக்க மாட்டோம், இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஓகே, நம்ம என்ன பார்க்குறோம், டிவியில் பார்த்துட்டு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது கரெக்டா. ஸோ வேற ஒரு ரியூமரை வச்சுட்டு மார்க்கெட் இவ்வளோ ஷார்ப்பாக மேலே போகலாம். அது வந்து கன்ஃபார்மாக பை சான்ஸ் ட்ரம்ப் ஸ்க்ரீனில் வராரு, ஈரானோட சீனியர் அத்தாரிட்டி கூட ஸ்க்ரீனில் வராரு அண்ட் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், ஓகே நாங்கள் பேசுறதுக்கு ரெடி, அதுதான் கன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இருந்தால் மார்க்கெட் வந்து செம்மையாக ஸ்பீடாக ரிகவரி ஆகும் ஷுவரா, ரைட். ஸோ அந்த பொசிஷன் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அத்தனை நேரம் வந்து நீங்கள் வந்து என்ன ஆகும் மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். ஸோ இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, இப்போ நான் வந்து இப்போ அமெரிக்கா வந்து ஸ்டாப் பண்றேன்றாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு சிச்சுவேஷன் போகுது. இப்போ மோடி வந்து இவங்க இப்போ ட்ரம்ப் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் மோடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்ம COVID-19 சிச்சுவேஷன் மாதிரி நம்ம வந்து இப்போ எல்லாரும் ஒன்னா இருக்கணும், தயாரா இருக்கணும். அப்ப அப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இல்ல சார். இப்போ இவரு ட்ரம்ப் வந்து போற நான் ஸ்டாப் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறேன் போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுக்காக? என்னன்னா ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து கண்ணை மூடிட்டா அது நடக்காம போயிடுமா? மோடி என்ன சொல்றாரு, நீங்க என்ன சிச்சுவேஷன் கரெக்டா பார்லிமெண்ட்ல வந்து சொன்னாரு, ரைட். ஆனா இவ்வளவு வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த சிச்சுவேஷனை ரொம்ப நல்லா சம்பாதிச்சிருக்கு. இன்னைக்கு கூட நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட ஒரு ஆயில் டேங்கர் வந்து நிப்பாட்டிட்டாங்க ஈரான்ல, ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ்ல. ஓகே, ஆனா இந்தியா ஷிப்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட டிப்ளமசி இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கு. ஈரானும் யூஎஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஈரானும் இஸ்ரேல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, யூஎஸ் ரஷ்யா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இஸ்ரேல் அண்ட் ரஷ்யா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தே ஆர் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஆனா இந்தியா வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்டு, ஈரான் ஃப்ரெண்டு, யூஎஸ் ஃப்ரெண்டு, இஸ்ரேல் ஃப்ரெண்டும். புரியுதா நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்? இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஆனா நம்ம நாடு வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. ரஷ்யா கூட நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணுது, ஈரான் கூட பண்ணுது, இஸ்ரேல் கூட பண்ணுது, யூஎஸ் கூட பண்ணுது இன்னைக்கு டேட்ல, ரைட். ஸோ ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு கண்ணுக்கு முன்னாடி, அது வந்து நம்ம கண்ணை மூடிட்டா அந்த விஷயம் நடக்காம போறது இல்லை, ரைட். ஸோ அதான் மோடி வந்து என்ன சிச்சுவேஷன் இருக்கு அது வந்து சொல்லியிருக்காரு. இவ்வளோ வரைக்கும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வார் வந்து அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருந்தா எத்தனை நாள் வந்து நம்ம ப்ராப்ளம் இல்லாம இருக்க முடியும் அது வந்து யாருக்கும் தெரியாது. ஓகே, அது ஒன்று. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா தயாரா இருக்கணும், வேற வழியே இல்லை. எக்ஸாம்பிள் நீங்க மற்ற நாடு பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், முந்தா நேத்து பாகிஸ்தானோட நேஷனல் டே செலிப்ரேட் பண்ணல. ஏன் தெரியுமா? டீசல் இல்லை அங்க. ஒரு நேஷனல் டே, இப்போ வந்து நம்ம ரிப்பப்ளிக் டே வருது, இண்டிபெண்டன்ஸ் டே வருது, நம்ம செலிப்ரேட் பண்ணாம போனா எவ்வளோ பெரிய இது விஷயம், கரெக்டா? ஸோ அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணல, ஏன்னா அங்க வந்து ஆயில் இல்லை. அங்க ஏதோ கிரிக்கெட் மேட்ச் ஏதோ இருந்ததா, கிரிக்கெட் மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச். ஓகே, ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ எனக்கு அது ரொம்ப நான் ஸ்போர்ட்ஸ் ட்ராக் பண்ணுறது இல்லை. அது வந்து இண்டோரில் வச்சாங்க. இதுக்கு தான் வெளியே வைக்கிறதுக்கு வந்து லைட் எல்லாம் வந்து பிரச்சனை, அதனால. ஓகே, அந்த மாதிரி ஏதோ நியூஸாக இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு டேட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஆல்ரெடி பெட்ரோல் டீசல் வந்து ஒரு கோட்டா போட்டாங்க ஏற்கனவே. தாய்லாண்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாச்சு. வியட்நாமில் டீசல் பெட்ரோல் இல்லை.
அங்கே வந்து ஆல்மோஸ்ட் லாக்டவுன் சுச்சுவேஷனில் இருக்குது இன்னைக்கு. ஓகே, ஸோ இத்தனை நாடு நீங்கள் வந்து எடுத்து டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பயங்கரமாக சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே இன்னும் ஜாலியாக இருக்கோம். இன்னும் பெரிய பிரச்சனை நம்ம வந்து பார்க்கல. எதுக்குன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஹஸ் பீன் நல்லா இருக்கு, இவ்வளோ வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு பேட் சுச்சுவேஷனில் வந்து அவங்க ஹேண்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் பேட் வந்து ஒர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் சஃபர் ஆகும். ரைட்டா? அவங்க இன்னும் அதிகமாக ஆவாங்க. நம்ம வந்து அவங்க இன்னைக்கு எந்த டேட்டில் என்ன ஸ்டேஜில் இருக்காங்களோ நம்ம மேபி நம்ம அந்த ஸ்டேஜில் இருப்போம். ரைட்டா? ஸோ இது வந்து யார் கையிலையும் இல்லை. இது வந்து சுச்சுவேஷன் எப்படி இவால்வ் ஆகுதோ, இன்னும் ஃபர்தராக போயிட்டு எப்படி சுச்சுவேஷன் வந்து மாற போகுதோ அது வந்து கடவுளுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. நானும் பெட் அடிக்க முடியாது, நீங்களும் பெட் அடிக்க முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது இந்த வாரம் வந்து எப்படி போகும். ஆனால் சொன்ன மாதிரி இன்னைக்கு பேசின மாதிரி ஒரு ஹோப் வந்து கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை கண்டினியூஸாக போயிட்டே இருந்தால் நல்லது. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே சார். ஸோ இப்போ இதோட இம்பாக்ட் வந்து இதுதான் இப்போ மார்க்கெட்டில் இப்போ நம்மளுக்கு அந்த ஏற்ற இறக்கம்னு காட்டிட்டு இருக்காங்க. ரைட்னா ஒரே ஒரு ஃபேக்டர் தான் மேடம், மார்க்கெட். வார் வந்து அதிகமாகிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும். வார் வந்து நிப்பாட்டுறோம், இல்லைன்னா பேசுகிறோம், இல்லைன்னா டென்ஷன் கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் டக்குன்னு மேலே போகும். அவ்வளோதான். இதுக்கு தவிர ஜிடிபி என்ன இருக்குது, எக்கானமி என்ன இருக்குது, கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு, ப்ராஃபிட் இருக்கா இல்லையா, எல்லாமே வந்து இப்போது மூட்டையில் கட்டி ஓரமாக வச்சுடுங்க. ஓகே, இன்னைக்கு வெறும் வார் நியூஸ் பேசிஸ் தான் இது வந்து போகுது. என்னைக்கு வந்து வார் முடியுதோ அப்போ தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து இப்போ நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்குற அட்வைஸ்னா என்ன சார் இருக்கும்? அதையே நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன கொடுத்தீங்க? ஆன்லைனில் இப்போ நம்ம ஆன்லைனில் என்ன பேசிகிட்டு இருக்கோமோ அதே அட்வைஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நேற்று கூட இது இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கூட ஒரு டேட்டா போட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, எல்லாரும் போயிட்டு பார்க்கட்டும். அதுவும் ஓகே, கிளைண்ட்டு கூட அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சண்டைக்கு அப்புறமா வந்து சண்டை முடியும் போது மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ரிக்கவரி ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த டைம் வந்து அதே மாதிரி தான் ரிக்கவரி ஆகும். ஸோ உங்ககிட்ட பணம் இருந்தால் ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி ஆட் பண்ணிகிட்டே வாங்க. விற்கிற நேரம் இல்லை. இதுக்கு நான் முந்தா நேற்று வந்து ஒரு கிளைண்ட் வந்து பேனிக்கில் விற்றா. சார் இன்னும் நாளைக்கு கீழே போனால் வாங்கிடலாம் சார் நான் வேணாம் சார் சொல்லி இல்லை சார் விற்றுருங்க சார் நான் சொல்கிறேன். விற்றாரு. நேற்று மார்க்கெட் அப்பு, இன்றைக்கி மார்க்கெட் அப்பு. இப்போ புலம்புறாரு ஐயோ மார்க்கெட் மேலே. நான் சொன்னேன் ரைட்டா? ஸோ இங்கே வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கலாம். வாங்கி கொஞ்சம் கீழே போயிடுச்சுன்னா டென்ஷன் ஆக தேவையில்லை. இதுக்குன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும். ஓகே, ஆனால் இங்கே வந்து ஷார்ட் அடிச்சு அந்த மாதிரியெல்லாம் ஸ்பெகுலேஷன் வேணாம். இங்கே வெளியே வர நேரம் இல்லை, உள்ளே இறங்குற நேரம் தான் இது. இதுதான் நான் வந்து எல்லா கிளைண்ட்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். நான் நம்ம வியூவர்ஸ்க்கும் அதே தான் சொல்லிட்டுருக்கேன். இங்கே வேறு ஏதோ அங்கே வேறு ஏதோ சொல்ல மாட்டேன், எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே சார். இப்போ செக்டார்ஸ்லாம் வந்து இப்போ எது வந்து கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனுக்கு பாசிட்டிவாக இருக்குது சார்? எந்த செக்டர் பாசிட்டிவ் இல்லை மேடம். ஒரே ஒரு செக்டர் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. என்ன தெரியுமா? பவர். இன்னைக்கு நம்ம வந்து எனர்ஜி கிரைசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஆனால் சில பவர் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் பாருங்களா. பவர் கிரிட் இருக்குது, என்டிபிசி இருக்குது, அடானி பவர் இருக்குது, டாடா பவர் இருக்குது. ஓகே, இன்னும் 4-5 பேர் இருக்குது, மைண்டில் வரல. ஆனால் இதெல்லாம் போயிட்டு பாருங்களேன், ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ரொம்ப பெருசாக கீழே உள்ள இந்த மார்க்கெட்லேயும். எதுக்குன்னா நான் வந்து எப்பயுமே சொல்லிட்டு இருந்தேன் பவர் வந்து நல்லா இருக்கும் ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு. ஸோ எல்லா பவர் ஸ்டாக்கும் இன்றைக்கி நல்லா பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் இது வந்து எனர்ஜி கிரைசிஸ். ஓகே, ஃபியூச்சரில் மேபி இன்னும் மக்கள் இப்போ என்ன யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குது, அது வந்து ரூமர் கலப்புனாங்க. பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, கேஸ் இல்லை, எல்லாமே ரூமர் கலப்பி எல்லாரும் போயிட்டு பெட்ரோல் பங்க்ல நின்னாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஞாபகம் நான் கூட இந்தியன் புக் பண்ணேன். எனக்கு ஆஸ் யூசுவல் நான் புக் பண்ண அந்த 10 டேஸ்க்குள்ள வந்து எல்லாரும் ஒரு ஏடிஎம்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். HDFC பேங்க் இருக்கு, பெரிய பேங்க் எல்லாமே இருக்கு. திடீர்னு எவ்வளவு ரூமர் கலப்பி எல்லாரும் பேங்க்குள்ள போயிட்டாங்க. இப்போ என் காசு கொடுக்குன்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும் பேங்கால? ரைட்டா? ஸோ ஒரு இந்தியன்ல ரொம்ப ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். இது ஒரு கட்சி இருக்கு, அது வந்து செம்மையா ரூமர் கலப்புனாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் போய் லைன்ல நின்னாங்க. ஓகே, அன்னைக்கு வந்து ஒரே ஒரு கேட்டகரி ஆஃப் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. யார் தெரியுமா? இவி வெஹிக்கல்ஸ் வச்சவங்க. பெட்ரோலு தேவையில்லை, டீசலு தேவையில்லை, வீட்டில் போயிட்டு காரை சார்ஜ் பண்ணி ஓட்ட வேண்டியதான். ஓகே,
ஸோ ஒரு தாட் ப்ராசஸ் மக்கள் மைண்டில் என்ன கண்டிப்பாக வரும்னா, அடுத்த கார் வாங்கும்போது ஈவியாவே வாங்குவோம், பெட்ரோல் டீசலே வேணாம். ம். பாசிபிலிட்டி இருக்குல்ல. நான் யோசிக்கிறது வந்து நான் காமன் சென்ஸில் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். எனர்ஜி செக்டார்ஸ்ல இதெல்லாம் வந்து பவர் செக்டார்ஸ் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றீங்க. ஓவரால் எனர்ஜி செக்டர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ பவரில் வந்து ஃபியூச்சரில் பவர் காமிக்க போகுது. பவர் செக்டரில் பவர் இருக்கும். என்ன ஸ்டாக் வாங்குது உங்கள் அட்வைசர் கிட்ட கேளுங்க. நான் வந்து சொல்ல முடியாது, என் கிளைண்ட் கிட்ட மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ஸோ உங்கள் அட்வைசர் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து சில குட் பவர் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, வெறும் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, அந்த பவர் கம்பெனி ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க அதுவும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஷியோராக வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். ஓகே சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம இன்னும் என்ன நடக்குது அப்படின்றத. இந்த வாரம் சண்டேவும் நீங்கள் தான் கொடுக்க போறீங்க. ஸோ அதனால அடுத்து விரிவான தகவலை நம்ம சண்டே அன்னு கொடுக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே மேடம், தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.